ஹோம் க்ரௌடை சைலன்ஸ் பண்ணுறது தான்டா ஆர்சிபி ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆமாம், ஆர்சிபிக்கு இன்னமும் ஹோமில் கண்டோம். இந்த வருஷம் ஆர்சிபி பிரளயமாக பிறண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹோமில் வந்து அகைன் அண்ட் அகைன் தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சொல்லும் போதே ஏன் சிரிப்பு வருதுன்னா, ஏன்னா நான் ஆர்சிபி இந்த வருஷம் இங்கே வச்சு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த புல் தடிக்கு இந்த பயில்வான் விழுந்துருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புல் தடிக்கு பயில்வான் மாதிரி ஹோமில் மறுபடியும் தோற்றுருக்குறாங்க. பட் தோத்ததுங்கிறத தாண்டி இந்த பக்கம் தோக்க அடித்தது பெரிய பஞ்ச் விட்டது யார் அப்படின்னா கேஎல் ராகுல். லியோ படத்தில் விஜய் சொல்லுவார்ல, நீ தானே லியோவை பார்க்கணும்னு கேட்ட அப்படிங்கிற மாதிரி கேஎல் ராகுல் அடி துவம்சம் பண்ணுறாரு. நான் எங்கே சொன்னேன்னு மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த விஷயத்த நான் சொன்னேன். கேஎல் ராகுல் பழைய கேஎல் ராகுல் இந்த ஃப்ளிக்கு ஆஃப் அப்படி எக்ஸ்ட்ரா கோதுக்கு மேலே லாஃப்டட் ஷாட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஃப்ளோ கேஎல் ராகுலை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அவர் கேப்டன்சி விட்டப்போ நான் அதை தான் சொன்னேன், கேப்டன்சி வேணான்றாரு. ஸோ இப்போது ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸு பொட்டி கிரவுண்டு இப்படிலாம் நான் சொல்லும் போது இதெல்லாம் வருமோன்னு எதிர்பார்க்கும் போது கேஎல் ராகுலோட அப்படி ஒரு இன்னிங்ஸு என்னை எடுக்காமல் விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு ஆர்சிபியை இன்னைக்கு இல்லைங்க. அந்த இன்னைக்கு அடித்த ஒவ்வொரு ஷாட் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்தே அவர் ஒரு மாதிரி பம்படாகவே இருந்தார். கவனிச்சிங்களா கேஎல் ராகுல் ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ்? பார்ப்போம், இன்னும் பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து நம்ம ப்ரிவியூவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆர்சிபி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட வின்னர் யார், நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன், இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா அப்படின்னு கேட்டதில் கேஎல் ராகுலுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கேஎல் ராகுல் கமெண்ட் பண்ணி டெல்லி கேபிட்டல் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதிலிருந்து நான் ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கேன். அவர் யாருன்னா @ஷரத்1264 ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அவர் தான் ஷரத். நீங்கள் தான் வின்னர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். அப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தோற்றதுக்கான காரணம் விராட் கோலி அந்த சால்ட் ரன் அவுட்டு அதான் நினைக்கிறீங்களா? பேசுவோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகன்ல சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல நடந்து முடிஞ்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். இன்னைக்கு கேஎல் ராகுல் கிட்ட இருந்து முரட்டடி தருமடி பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் டெக்கத்லான்ல இருக்கும். விசிட் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லெவரா ஹைக்கரா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக டெக்கத்லான் உதவும். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து யாருக்கிட்ட தோத்தாங்க, டெல்லி கேபிட்டல்ஸில் தோக்கல ஆர்சிபி. இன்னைக்கு கேஎல் ராகுல்கிட்ட தான் தோத்தாங்க ஆர்சிபி. அப்புறம் அவங்க தலையிலே அவங்க மண்ணவாரி போட்டுட்டாங்க ஆர்சிபி. ஹோமில் கண்டோம் ஆர்சிபி ஒரு மாதிரி இன்னைக்கு சால்ட் அடித்த ஆரம்பித்த ஆட்டம் போச்சு 250 அப்படின்னு ஒரு பக்கம் மனசை சொல்லிச்சு. ஆனால் விக்கெட்டை பார்க்கும்போது இந்த விக்கெட்டில் எப்படி 200 250 சரி சால்ட்டு போகிற போக்க பார்த்தா எடுத்துகிட்டு போவார். அதாவது இன்னொன்று ஆர்சிபி அப்ரோச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ரன் அவுட் மட்டும் ஆகலை. ஆர்சிபி கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மேட்சை வின் பண்ணியிருந்திருப்பாங்க. கதையே வேறு. கேஎல் ராகுல் 17 ஓவரில் இந்த மேட்ச் முடிகிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டு அடி இல்லை, அப்படி ஒரு அடியை நீங்கள் சால்ட் அடித்தார். ஸ்டார்க்கை லெக் சைடில் ஆஃப் சைடில் அடித்தார் பாருங்க. ஐயோ, ஸ்டார்க்கை இந்த ஐபிஎல்ல இப்படி யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி அடித்தார், அப்படி அடித்து ஆரம்பித்து வச்சார். பட் அந்த ரன் அவுட்டுக்கு யார் தான் காரணம், யார் மேலே தான் தப்பு? இங்கே பாருங்களேன், பவர் பிளே ஓகேங்களா, ஃபீல்டர்ஸ்லாம் இன்சைட் சர்க்கிளில் தான் இருக்கிறாங்க. விராட் கோலியும் அந்த பாலை பார்க்குறாரு, இந்த பக்கம் சால்ட்டும் அந்த பாலை பார்க்குறாரு. ஸோ பேட்டர் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து அடிப்பாங்க. ஸோ பால் போகிற திசையை பார்ப்பாங்க. அங்கேருந்து நான் ஸ்ட்ரைக்கர் இருக்கக்கூடிய பேட்டர் எஸ் நோ அப்படின்னு கால் பண்ணணும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பேட்டர் கம் இல்லை 1 இல்லை எஸ் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்ட்ரைக்கர் இருக்கக்கூடிய பேட்டர் அதாவது நோ 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 இல்லை எஸ் 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 இந்த மாதிரியான கால் கொடுக்கணும். கொடுத்துருந்தா விக்கெட் போயிருக்காது. சால்ட்டு பாதுகாரத்தில் முடியாந்துட்டாரு. விராட் கோலி வந்துட்டு டப்புனு பின்னாடி போயிட்டாரு. என்ன பண்ணுறது, விக்கெட்டை காப்பாற்றலாம் கிடையாது. ரன்னே இல்லை அந்த இடத்துல, சுத்தமாக ரன் இல்லை. ஒரு ரன்னில் காவாய்ஸ் ரன்னு கூட இல்லை. பாதி கிரவுண்ட் ஒடியாததுக்கப்புறம் அதாவது பால்லேருந்து இப்போ பார்த்துட்டு கோலியை பார்த்தா கோலி முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகிறாரு. சால்ட்டு பின்னாடி போகணுன்னு பார்த்தா திரும்பி ஓடுறாரு. ஸ்கிட்டு போச்சு, உழுத்துட்டாரு. சால்ட்டு காலி. சால்ட் அவுட் ஆனது தான் மேட்சோட திருப்புமுனைக்கு காரணம்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இல்லை, அது ரொம்ப பெரிய ஒரு காரணம். ஏன்னா சால்ட் நின்று இருந்தார் போலன்னா 10 ஓவரில் 130 140 வந்திருப்பாங்களா வந்துட மாட்டாங்களா?
ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், வந்திருப்பாங்களா வரமாட்டாங்களா? சரி, மிச்சம் இருக்கக்கூடிய 10 ஓவரை தட்டி புட்டி எடுத்து போனாலும் 210 220 வந்திருப்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்கள். கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம்ல. பட் சால்ட்டோட விக்கெட் என்ன பொறுத்தவரைக்கும் திருப்புமனை. சரி, சால்ட்டோட விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவ்தத் படிக்கல் அவுட் ஆனதுமே வந்து இன்னும் இப்போ தான் ஒரு விக்கெட் விடுது, அதுக்கப்புறமா உடனே நீ விக்கெட் ஆகிற. இப்போது ஏன்னா தேவ்தத் படிக்கலோட விக்கெட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 ரன்னில் ஒரு விக்கெட் போயிருக்கும் மும்பை இந்தியன்ஸில். பட் அங்கேருந்து அப்படியே தேவ்தத் படிக்கல் ஆரம்பிப்பார். அந்த எப்படி ஆரம்பிப்பார்னா தட்டிலாம் கிடையாது, வந்தவுடனே ஆஃப் சைடில் ஒன்று அடிப்பார். அதே மாதிரி இனிஷியலாக சால்ட்டோட விக்கெட் போச்சுன்னா தேவ்தத் படிக்கல் வந்து குயிக்காக ஒரு 20-30 ரன் அடிப்பார். மொமெண்டம் அப்படியே ஆர்சிபி பக்கம் சேஞ்ச் ஆகும். அப்படியே அவர் அடித்தோடனே ரஜத் படிடார் வந்து அடிப்பார். தேவ்தத் படிக்கல் அப்படி ஆரம்பித்தார். பட் அப்படியே அழகாக லாங் ஆனில் கேட்ச், பிரில்லியன்ட் பால்னு சொல்கிறதா எனக்கு தெரில, இல்லை ஒஸ்ட்டு ஷாட்னு சொல்லலாம். கண்டிப்பாக தேவ்தத் படிக்கலோட விக்கெட் விழுந்த உடனே கேமுக்குள்ளே அப்படியே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு, நீங்கள் என்ன அடிக்க போகிறீங்களா, ஸோ நாங்கள் டிஃபென்ஸ் கேம் போல். சரி, இங்கே தான் நான் ஹர்திக் பாண்டியாவை நான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஹர்திக் பாண்டியா அப்படின்னா அடிக்கிறாங்களா, மோத மாட்டார், ரிஸ்க் எடுக்க மாட்டார். அவர் மட்டும் இல்லை, அவர் டீமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்கனாமிக்கலாக போட்டுட்டு கண்டெயின் பண்ணிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. பட் அதில் விக்னேஷ் புத்தூர் வேற ரகம், அந்த பையன் தைரியமாக தூக்கி போடுறாப்புல. ஆனால் இந்த பக்கத்தில் என்ன பண்ணாங்க, அக்ஷர் பட்டேல் அண்ட் கோ தைரியமாக போட்டாங்க. அதாவது விப்ராஜுக்கெலாம் போடணும்னு அவசியமே கிடையாது. விப்ராஜை கூப்பிட்டு வந்து உள்ளே போட்டார் ஒரு கூகுளி, அப்படியே விராட் கோலி அப்படியே முட்டி போட்டு அடித்தார். லாங் ஆனுக்கு மேலே போச்சு 6. அடுத்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் வெளியே தூக்கி லெக் பிரேக் போட்டார் விராட் கோலி. அதே போல் அக்ராஸ் அடிக்க போனார், எட்ஜி அவுட்டு. ஸோ இந்த பாலை விராட் கோலி ஒரு வேலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே, எக்ஸாக்டாக எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே இல்லை கவருக்கு மேலே தூக்கி அடிச்சிருக்கலாம். ஆனால் விராட் கோலி அடிச்சுக்க நினச்சதோ வேற, பேட்டில் இருந்து பட்டது அவுட் சைட் எட்ஜ் ஆகி காலியானது. அக்ஷர் பட்டேல் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் விக்கெட் எடுத்தாங்க. மோஹித் சர்மாவும் அதே தான் பண்ணார். மோஹித் சர்மா மட்டும் கிடையாது, எல்லா பவுலர்ஸும். திரும்பி விப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா குர்னூல் பாண்டேக்கு வெளியில் தான் போட்டார். மோஹித் சர்மா வந்தோடனே வெளில போட்டார். லியம் லிவிங்ஸ்டன் அவரும் திரும்பி கிளப்ப நினச்சார். பால் பிச்சுக்கிட்டு மேலே போச்சு, கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மாவுக்கும் சரி, இந்த பக்கம் ரஜத் படிடாருக்கும் சரி, லீடிங் எட்ஜ். ஜித்தேஷ் சர்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல குல்தீப் யாதவோட பவுலிங்கில். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் நல்லா ஸ்பைஸியாக இருந்தது, கிராஸ் இருந்தது, ஹார்டாக இருந்தது. சின்ன கிரவுண்டு தான் டைமென்ஷன்ஸ். ஆனால் தைரியமாக போட்டாங்க. ஒரு மாதிரி சால்ட் அடியில் பார்த்தலாம் அவங்க பின்னாடி போகவே இல்லை, ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபார்வர்டு வந்தாங்கிறத தாண்டி ஃபைட் பண்ணாங்க. பட் ஆர்சிபியோட அப்ரோச் தான் இன்றைக்கி தோல்விக்கான ஒரு காரணமும் கூட. இதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட அந்த அப்ரோச் தான் மேட்சை வின் பண்ணி கொடுத்துச்சு. பட் ஆர்சிபியோட அப்ரோச் தான் இன்றைக்கி மேட்ச் தோக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம், தேவ்தத் படிக்கல் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி இருந்திருக்கணும். ஆனாலும் ஜித்தேஷ் சர்மாவோட விக்கெட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எப்படி போச்சுன்னே தெரில. ப்ளஸ் பாலை செலக்ட் பண்ணி ஆடாமல் எல்லா பாலையுமே வந்து ஆர்சிபியன்ஸ் அடிக்க தான் பார்க்குறாங்க. செலக்ட் பண்ணி ஆடுனா கண்டிப்பாக இந்த பிச்சில் ஒரு பெரிய ஸ்கோர் வச்சுருந்துருக்கலாம். இப்போ ஆர்சிபியோட பேட்டில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை இந்த சால்ட்டோட விக்கெட் விழுந்ததுக்கப்புறமா. ஏன்னா அவங்க அவுட்டான பால் எல்லாமே அவுட்டான பாலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் எல்லாமே ரிஸ்க்கான பால்கள், எல்லாமே அடிக்கக்கூடிய பால்கள். ஆனால் அந்த பாலை அந்த நேரத்தில் போடணுங்கிறது தான். தேவ்தத் படிக்கல இந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஷாட்டுக்கு போனார். மற்றவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கேமில் இருக்கோம், டெல்லி கேபிட்டல்ஸ் முன்னாடி வராங்க, அப்போ அடிக்கணும் அப்படின்னு தான் போனாங்க. அப்படி அடிக்க போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆனாங்க. சில டைம் சரியாக கனெக்ட் ஆகுது, ஆனால் இந்த டைம் சரியாக கனெக்ட் ஆகலை. இத்தனைக்கும் ரஜத் படிடாருக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்ச் ஒன்று ஃபேஃப் தாவுனாரு, விட்டுட்டாரு, பிடிச்சிருந்தாருன்னா அங்கேயுமே முடிஞ்சிருச்சு. பின்னாடி டிம் டேவிட் அடித்த அடியில்னா ஸ்கோரு இவ்வளோ தூரம் வந்திருக்காது. பட் ஒன்று சொல்கிறேன், இந்த இடத்துல அக்ஷர் பட்டேல், ஹேமந்த் பதானி அண்ட் அவங்களோட பவுலர்ஸ், அவங்கள ஹட்ஸ் ஆஃப் இந்த மாதிரியான மேட்ச்சில் உள்ளே வந்து அண்ட் ஆர்சிபி நிறுத்துறதுங்கிறது. சரி, அப்படியே நம்ம சேசிங்கில் போகும்போது, சேசிங்கில் ஃபேஃப் டு பிளேசிஸ், அபிஷேக் புரியல், ஃப்ரேசர் முகர்க் எல்லாரும் கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் நேரம் நின்னார். அவருக்கு சுயேஷ் சர்மா நல்லா தான் பவுல் பண்ணார். 2 பேர் நல்லா பவுல் பண்ணாங்க. புவனேஸ்வர் குமாரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ரொம்ப சூப்பராக அந்த ஹார்டான விக்கெட்டில் போட்டார், ஸ்பைசியான விக்கெட்டில் போட்டார். சுயேஷ் சர்மா வந்து எப்பவுமே இந்த ஸ்டெம்புக்கு வெளில என்னடா ஸ்பின்னர் மாதிரியே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாரோட அவர் நல்லா போட்டார், அதுவும் நல்லா இருந்துச்சு, திணற வச்சார். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி மிட் விக்கெட்டில் ஆடுங்க, இல்லை என்ன முடிஞ்சால் ஸ்வீப் அடிங்க, இல்லை என்ன முடிஞ்சால் அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி தான் அவர் போட்டார். அவர்கிட்ட இருந்த அந்த மென்டாலிட்டி மேபி குருள் பாண்டியா கிட்ட இருந்திருந்தா. ஆனால் மற்றவங்களாம் பிரித்து எடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். அப்புறம் இடையில மழை வந்தது ஒரு பெரிய ரீசன்னா, இடையில தூரிச்சு. அந்த மழை வந்ததுக்கப்புறம், அந்த தூர்னதுக்கப்புறம் தான் எனக்கு என்னமோ பிச்சை தாண்டி பால் ஏதாவது வெட்டாகி அதுக்கப்புறம் கிரிப்பு. ஜோஷ் ஹாஷ்வுட் அடிப்பாங்க. ஜோஷ் ஹாஷ்வுட் எனக்கு செமி நியூ பால் அண்ட் ஓல்டு பால் அது கண்டிப்பாக அடி விடும், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ அடி வாங்குவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. செமி நியூ பாலையும் கேஎல் ராகுல் விட்டு உரின்னு உரிச்சார். எனக்கு என்னமோ அதான் சொல்கிறாங்க, அந்த மழை
ஏன்னா அது வரைக்கும் சுயேஷம் நல்லா போட்டிருந்தாரு. அப்புறம் கடைசியாக அவரையும் கொஞ்சம் அடி வாங்கினான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மழை லைட்டாக அந்த தூரல் இருக்குல்ல அதுக்கப்புறம் ஆனால் அந்த தூரல் தான் வந்து பிச்சில் விழும், பால் அதில் விழுதுங்கிறதுனால அது கொஞ்சம் மேபி வழுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் லாஸ்ட் 2-3 மேட்சாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் மாட்டிக்கிட்டாங்க, மழைன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. பட் ஆர்சிபியில் புவனேஸ்வர் குமார், இந்த பக்கம் சுயேஷ் சர்மா 2 பேரும் நல்லா போட்டாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜோஷ் ஹேட்லர் செமி நியூ பால் அண்ட் ஓல்டு பால் அது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அடி விழு தான் செய்யும், அது பெரிய ஆச்சரியமே இல்லை. அப்புறம் இங்கே கேஎல் ராகுலோட பேட்டிங்க்கு வருவோமா? இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷனில் என்ன யோசிச்சிருந்தோம் அப்படின்னா, கேஎல் ராகுல் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டை விட்டு வெளியில் வர போகிறாரு. அவர் ஆர்சிபிக்கு வரதில் ரொம்ப ஈகராக இருக்கிறாரு. அவரோட ஹோம் கிரவுண்டு வேறு பெங்களூருக்காரரு, எக்ஸ் ஆர்சிபிஎன். கிட்டத்தட்ட ஃப்ரான்ச்சைஸஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல் வரதில் சந்தோஷப்படுறாங்க, அவரும் விருப்பப்படுறாரு. விராட் கோலிக்கும் கேஎல் ராகுல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷனில் வந்து கேஎல் ராகுல் ஆர்சிபியை பிக் பண்ணுவாங்க. ஆர்சிபிக்கு கேஎல் ராகுல் தான் கேப்டனு, விக்கெட் கீப்பராக இருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய இமேஜினேஷன், நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம். ஆப்ஷனாக அவங்க கேஎல் ராகுல் எடுக்கவே இல்லை. இது வந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸாக ஷாக்காக இருக்கலாம். ஆனால் கேஎல் ராகுலுக்கு கோபம், அதிருப்தி, துரோகம் அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவருக்குள்ளே இருந்துருக்கு போல, அது தெரியல. இன்றைக்கி மேட்ச் ஆரம்பித்ததுலேருந்து ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக இன்றைக்கி ஆரம்பித்ததுலேருந்து பம்படாகவே இருந்தார். மற்ற பிளேயர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வைப்பை விட இவருக்கு கொஞ்சம் வைப் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு என்னடா கேஎல் ராகுல் இப்படி இருக்கிறாரு, ஒருவேளை அதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். தெரியல. ஆனால் கடைசியாக அவர் செலிப்ரேட் பண்ணார்ல, அங்கே தெரிஞ்சுது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணதுக்கப்புறம் ஆனால் அந்த செலிப்ரேஷன், அதுக்கு முன்னாடி செமிஃபைனலில் அந்த செலிப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம், ஆனால் அதை விட ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஒரு செலிப்ரேஷன். ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் செரமனிலே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னதுன்னா, இது ஏன் ஊர், இது ஏன் கிரவுண்டு, என்னை விட இங்கே யாருக்கு இதை பற்றி நல்லா தெரிய போகுதுன்னு வேற சொன்னார். எனக்கு புரியலை. ஃபைனல் வின் பண்ணிவிட்டு கேப்டன்ஸ் ஓகே, ப்ளஸ் நிறையக்கு இந்த மாதிரிலாம் பேசுவார், ஆனால் நறுக்குன்னு பேசுவார். பட் இந்த தடவை ஏன் இப்படி பேசணும், ஏன் இப்படி செலிப்ரேட் பண்ணணும்? அதாவது பேட்டை தரையில் குத்துனார், அப்புறம் நெஞ்சில் அடித்து நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது எல்லாமே சொல்கிறது என்னென்னா, விட்டீங்கல்ல, நான் வரேன்னு சொல்லியும் என்னை விட்டீங்கல்ல, இருங்க உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்சிபியை பழி தீர்த்தாருன்னு வேணால் சொல்லலாம். தம்ப்நெயிலே ஆர்சிபியை பழி தீர்த்த கேஎல் ராகுல் அப்படின்னு தான் போடணும். ஆர்சிபியை தோற்கடித்த கேஎல் ராகுல் அப்படின்னு போடக்கூடாது, ஆர்சிபியை பழி தீர்த்த கேஎல் ராகுல் அப்படின்னு போட்டால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவருக்குள்ள அந்த அந்த வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட கேமை பற்றி பேசாமல் இருக்கவே கூடாது. ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரசித்து பார்த்தேன். இந்த சேசிங்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார். ஒரு கட்டத்தில் ஆர்சிபி இந்த சேசிங்கை ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டிம் டேவிட் கொடுத்த அந்த வைப்ரேஷன், டிம் டேவிட் கொடுத்த அந்த நம்பிக்கை, அந்த ரிதம், ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே போவாங்களோ நினச்சேன். ஆனால் கேஎல் ராகுல் ஜோஷ் ஹேட்லரோட அந்த மழைக்கு அப்புறம் அடித்தார் பாருங்க, அதுதான் இது மேட்ச் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஸ்டப்ஸு கொஞ்சம் ஒத்துழைச்சார். பட் இன்றைக்கி கேஎல் ராகுல், நீ தான் லியோவை பார்க்கணும்னு கேட்டில்ல அப்படிங்கிற மாதிரி கேஎல் ராகுல் நீங்கள் அடித்தார். மொத்தம் 7 4 6 6 அதில் நான் சில பல ஷார்ட்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷாட் எதுன்னு சொல்லுங்கள். யஷ்தேவ் கொஞ்சம் ஸ்லோவாக போடார், அவரோட பாலை வெயிட் பண்ணி லாங் ஆஃபில் அடித்தார். அவரோட அந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடியாலாம் இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி சப்பையாக இருக்கும். அந்த பேட்லேருந்து அப்படி பால் அப்படி பட்டு தெரிச்சு போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குருல் பாண்டியாவை அப்படி அக்ராஸ் வந்து ஒரு ஸ்லாக் ஒன்று அடித்தார் லெக் சைடில், பெரிய 6 போச்சு, செகண்ட் டயரில் போய் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோஷ் ஹேட்லவுட் அடித்தார், புல் ஷாட் ஒன்று 2 புல் அடித்தார், அதுக்கப்புறம் ஒரு கட் ஒன்று அடித்தார். ஆனால் அதெல்லாம் விட எனக்கு இது பிடிச்சிருந்தது தெரியுமா, அவர் அப்படி அக்ராஸ் அப்படி விலகி அவர் அப்படியே கவர்ஸுக்கு மேலே ஒன்று அடித்தார். அப்படியே வின்டேஜ் கேஎல் ராகுல், அப்படியே கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு பழைய இந்தியன் டீமுக்கு 2017-18 காலகட்டங்களில் ஆன அந்த கேஎல் ராகுல் T20 பார்த்த கேஎல் ராகுல் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த சப்ப பேட்டை வச்சுக்கிட்டு இதெல்லாம் சப்ப மேட்ருமான்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக ஆடக்கூடிய கேஎல் ராகுலை பார்க்கவும் முடிந்தது. அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டனை அப்படி ஓப்பன் பண்ணி மிடு விக்கெட்டில் அவனை கிளியர் பண்ணார். அப்புறம் ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட்டில் ஒன்று அடித்தார். எஸ்டேயில் ஃபைன் லெக்கில் ஒன்று அடித்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்விட்ச் ஹீட் மாதிரி திரும்பிலாம் ஸ்விட்ச் ஹீட்டாக தான் இருக்கும். கெவின் பீட்டர்சன் நெட்ஸில் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தூக்கி விட்டார் தேர்ட் மேன் மேலே, முடிஞ்சு போச்சு, அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. பட் நான் ஆன ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், தேர்ட் மேன், கல்லி, எக்ஸ்ட்ரா கவர், லாங் ஆஃப், அப்புறம் லாங் ஆன், மிடு விக்கெட், ஸ்கொயர் லெக், டீப் ஃபைன் லெக். ஸோ அவர் சொன்னார்ல, இது ஏன் ஊர், இது ஏன் கிரவுண்டு, என்னை விட எங்கள் வேறு யாருக்கு நல்லா தெரிய போகுது அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவர் காமிச்சார். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பிளேயர், சந்தேகமே கிடையாது. இன்னொன்று அவர் எவ்வளோ ஏரியாஸில் அடிக்கிறாருங்கிறத பாருங்கிறதையும் நான் இங்கே சொல்லுவேன். 2
அதுக்கப்புறம் அவர் ஃபுட் ஒர்க் பார்த்தீங்களா, கால் நகர்ந்ததெல்லாம் பார்த்தீங்களா, பாக்ஸை யூஸ் பண்ணுவார், இப்படி அக்ராஸ் இப்படி வந்து விலகுவார், லெக் சைடில் இப்படி ஆஃப் சைடில் அக்ராஸ் போவார், அப்படி முன்னாடி வருவார், பின்னாடி வருவார், ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணுவார். இன்னைக்கு கேஎல் ராகுலே டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் கேட்டு வம்படியாக இன்றைக்கி ஆர்சிபியை வச்சு செய்கிறாண்டாங்கிற மாதிரி இருந்துச்சு. அடித்தார். பட் ஆக்சுவலி ஆர்சிபி க்ரௌடுக்கு முன்னாடி அடித்து சைலன்ஸ் பண்ணார். எப்பா ரோல்ஸ் ராஜ் கேஎல் ராகுல் எப்பா வேறு மாதிரி. அக்சர் பட்டேலோட கேப்டன்சி நல்லா இருக்குது. விப்ராஜை நல்லா பயன்படுத்துகிறாரு. ஒன்று ஏன்னா அவர் ஒரு ஸ்பின்னரு. ஸோ அவர் ஒரு ஸ்பின்னராக இருக்கும்போது, ஒரு கேப்டனாக இருக்கும்போது இன்னொரு ஸ்பின்னரை போட வைக்கவே மாட்டாங்கனாரு. ஆனால் அவர் பெருந்தன்மை கிடையாது, இது பெருந்தன்மைக்குள்ளே வராது. இது வந்து பொறாமை இல்லாமல் தன்னலமற்ற அப்படிங்கிற இடத்துல கூட வரும். நான் அக்சர் பட்டேல் எனக்கு பிடிச்சது என்னென்னா, அக்சர் பட்டேல் கேப்டனாக இருக்கிறாரு, அவர் ஒரு ஸ்பின்னரு. விப்ராஜுக்கெலாம் கொடுக்கணும்லாம் கிடையாது, ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னருக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அவருக்கு கொடுக்குறாரு, குல்தீப் யாதவ் கொடுக்குறாரு. நான் ஓவரே போடனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பண்ணுறாரு. ஒருவேளை குல்தீப் யாதவுக்குலாம் ஓவர் கொடுத்து குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்தாருன்னா அக்சர் பட்டேல் டீமில் எடுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல அவர் யோசிச்சிருந்தாருன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு தாட் இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக எப்படி ரோஹித் சர்மா பண்ணுவாரோ அதே போல் இந்த இடத்துல அக்சர் பட்டேல் பண்ணியிருக்கிறாரு. ஹெட்ஸ் ஆஃப் சீரியஸ்லி அக்சர் பட்டேல் பொறுத்த வரைக்கும். அவரோட இன்னிங்ஸ் பார்க்கும்போது பேட்டிங்கில் ஒரு மரியாதை வரும், பவுலிங் பார்க்கும்போது ஒரு மரியாதை வரும், ஃபீல்டிங் பார்க்கும்போது ஒரு மரியாதை வரும். இப்போ இந்த கேப்டன்சி விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மரியாதை வருது. அவரோட கேப்டன்சி ஒரு பக்கம், அவரோட ப்ளஸ் அவரோட பவுலர்ஸில் ஆப்ரேட் பண்ண ஒரு விதம், உள்ள விப்ராஜை கொண்டு வரார் விக்கெட், மோஹித் சர்மா உள்ள கொண்டு வரார் விக்கெட், முகேஷ் குமார் உள்ள கொண்டு வரார் விக்கெட், குல்தீப் யாதவ் கொண்டு வரார் விக்கெட், அவரும் உள்ள வரார் விக்கெட். இப்படி அவரோட என்ன சொல்கிறது, அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அது ஆக்சுவலி அவருக்கு வந்து கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நல்ல மனசாகவும் இருக்கலாம். ஹேட்ரிக் வின்னு, டேபிளோட செகண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட பவுலிங்கில் எனக்கு குல்தீப் யாதவ் அண்ட் விப்ராஜ் அவரோட ஸ்பின்னர்ஸ் உங்களை பெருசாக பாராட்டலாம். ஓகே, அட் ஆர்சிபி இந்த மேட்சை தோத்தாலும் பாயிண்ட்ஸ் டேபிளாக அவங்களுக்கு பெருசாக அடி கிடையாது. நம்பர் 3 இருக்கிறாங்க, நம்பர் 2 டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கிறாங்க. பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒவ்வொரு தடவையும் அவங்க ஹோமில் ஆடும்போது கொஞ்சம் பயப்பட தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹோமில் இல்லை, அது நல்ல விஷயம். ஓகே டன், இந்த வீடியோ நிறைவடைகிறது. பட் சச் அ ஃபேண்டாஸ்டிக் மேட்ச். ரன் அவுட் ஃபீல்டிங் இம்பாக்ட் ஏற்படுத்தி கடைசியாக கேஎல் ராகுல் அடித்து சூப்பராக முடிஞ்சல. வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கேஎல் ராகுல் இந்த இன்னிங்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தையில் பாராட்டிட்டு போங்களேன். ஒரு வார்த்தையில் ஒரு வரியில் பீஸ்ட் மூடு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையில் பாராட்டிட்டு போங்க. நல்லா இருந்துச்சு இல்லை? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பார்த்தியா?